நீங்கள் உங்கள் பட்டிமன்றமே கமர்ஷியல் தான். அதான் ஒரு காலத்தில் பயங்கரமாக இலக்கியம்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறாங்க. ரெண்டாவது எனக்கு அவர் மேலே ஏன் ஒரு மரியாதைன்னா சாலமன் பாப்பா மேலே எனக்கு மரியாதை இருக்குங்க. அவர் எழுதுன திருக்குறள் அவர் எழுதுனதை வச்சுருக்கேன். ஒரு சிறந்த தமிழாசான், கடைசி தமிழாசானாக இருக்கார். அதனால் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கூட தான். நெல்லைக்கண்ணன் ஒரு ஐயா இருந்தார், இறந்து போயிட்டார் ஐயா. வேற லெவலில் பேசுவார் காமராஜரை பற்றி. பொது வெளியில் அழகாக எல்லாரையும் ஜாதிக்கிட்ட ஒரு அழைத்த ஒரு மனிதன் அவர் தான். ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்பீச்செல்லாம். அவன் ஒருத்தன் தான் நம்ம நாடாட்டு பையன், இவன் ஒருத்தன் தான் நம்மள்ட்ட மட்டும் பையன் தான். எல்லாரையும் சாதி சொல்லி பேசினார். அது காரணமும் இருக்குது. அவர் காமராஜரோட பயணிச்சவர். சாதி ஒழியலைங்கிறது அவர் சொன்னார். சாதி இருக்குது, அதை நான் சொல்லியே பேசுகிறேன்ட்டு பேச ஆரம்பித்தார். தப்பாக உடையாது, ஒன்றுமே தப்பாக உடையாது. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறது என்னோட புகார். என்னோட பேசிட்டு போகிறதுக்கெல்லாம் தேவையில்லை. பட் எதையும் ஒத்து பார்க்குறோம். கோயிலையும் டாஸ்மார்க்கையும் ஒத்து பேசுவியா? பேச மாட்டோம். அப்புறம் அது பேசக்கூடாதுல்ல. எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம். கோர்ட்டில் போய் பேசுகிற நீ வந்து பார்த்தியா? நீ கோர்ட்டில் போய் பேசுறது நீ தான் ஏதோ மேடை ஏறி அள்ளி விட்டுட்டு சுற்றுறீங்க. ஸோ மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவர் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் பிரபலமாச்சு, மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவு பேச வரலாமா இருந்துச்சு. இப்போ ஒரு சர்ச்சையாக ஒன்று போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டதையா சார்? அது என்ன விஷயம் சார்? அது கொஞ்சம் தெளிவாக சார். அமெரிக்கா ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்த இடத்துல காரைக்குடின்னு யாரோ சொன்னதாகும், வந்து சமைச்சு வந்தவங்க சொன்னதாகும், எல்லாம் சொன்னதாகவும் தான். நம்ம நான் அமெரிக்காவில் போய் உட்காந்துல இவர் செட்டிநாடான்னு தான் நான் கேட்டேன். காரைக்குடி செட்டிநாடு ஃபேமஸ் செட்டிநாடான்னு தான் கேட்டேன். செட்டியாரான்னு கேட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது அவர் விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இவங்க எங்களை சாதி கேட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து சாதி வேண்டான்னு தான் இங்கே வந்துருக்குறோம், இங்கேயும் வந்து சாதி கேட்குறீங்களா அப்படின்னு. சாதி வேண்டாம்னா இங்கே உட்காந்து போராடணும். அமெரிக்கா போட்ட ஜாதி முடிஞ்சிட போதானே? அதுவும் கரெக்ட் தான். சாதி வேண்டாம் போராடணும், ஃபைட் பண்ணணுமா? அது அங்கே போயிட்டு சாதி கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. இங்கே ராசாவும் பக்கம் பக்கமும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் பட்டிமன்றமே கமர்ஷியல் தான். அதெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமாக இலக்கியம்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறாங்க. ரெண்டாவது எனக்கு அவர் மேலே ஏன் ஒரு மரியாதைன்னா சாலமன் பாப்பா மேலே எனக்கு மரியாதை அதிகம். அவர் எழுதுன திருக்குறள் அவர் எழுதுனதை வச்சுருக்கேன். ஒரு சிறந்த தமிழாசான், கடைசி தமிழாசானாக இருக்கார். அதனால் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கூட தான். நான் ஏதாவது ஒரு சார்பு நிலையிலேருந்து தான் நான் அதை பார்க்க முடியும். நடுநிலை நான் அமெரிக்காவில் இல்லை, ஒரு சார்பு நிலையில் கிரைமாவும் என்னால் பார்க்க முடியல. அவர் சொல்கிறார் நான் எவ்வளோ தமிழ் இலக்கியம் படித்தவங்க கேட்டிருப்பேனா அப்படின்றார் அவர். இன்னொரு பக்கம் சாலமன் பாப்பையா வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அவர் ராசாவை ரெஸ்கியூ பண்ணணும், அவருக்கு இந்த ஒரு நிலை இருக்குது. நாயுடு மெஸ்ன்னு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். தேவர் மெஸ் இருக்குது, நாடார் மெஸ் இருக்குது, எல்லா சாதி பேர்லையும் மெஸ் இருக்குது, சாப்பாட்டு கடை இருக்குது. ஒரு ஊரை சொல்கிறாங்க, ஒரு ஊரை சொல்லி அந்த ஊர் சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னா அது இட்ஸ் நாட் ஏ சிக்கன், ஒரு பகுதியுடைய பிராண்டை சொல்கிறோம், அடையாளம் தான். அதில் ஒன்றுமே இல்லையே. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைனா தலையாட்டி பொம்மை அடையாளம். ஸோ அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு ஊரில் ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது 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 வந்து அந்த ஊருடைய ட்ரெடிஷனை சொல்லுவோம். ஸோ அது கேட்டாலும் கேட்கலங்கிறத விட அது அவ்வளோ பெரிய லாபி காக்கிற விஷயமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ரிப்ளை பண்ண இன்னும் ட்ரிகர் ஆகும். ரிப்ளை பண்ண இன்னும் விகரஸ் ஆரம்பிச்சோம். அதனால் அது கடந்து போகிறது தான் சரியான வழி. இவங்களும் நான் கேட்குறேன், வந்தால் பட்டிமன்றம் வந்தால் பேசிட்டு போட்டோம், நம்ம ஏன் சாப்பாடெல்லாம் சமைச்சு தூக்கின்னு தெரியணும்? நம்ம நான் எடுப்பு சோறான்றது நமக்கே அந்த வேலை. எந்த பேசிட்டு போ, அவ்வளோதான். அவங்க அது தேவையில்லாது. இந்த கொண்டாடும் உலகம் ஒரே நாளில் நம்மளை தூக்கி எறியுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசினா பார்க்குறாங்க, சார் பாரு சார் தமிழ் சாரை பார்க்குறோன்னு ஒரே நாளில் தூக்கி எறியப்படுவோங்கிறது இது ஒரு உதாரணம். பல உதாரணம் எனக்கு தெரியும், இது ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். பொதுவெளியில் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் தான், இல்லைன்னா சொல்கிறது இல்லை. அது இப்படி சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடும். எந்த இடம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சடனாக மாறிடும். எல்லாமே தலைகுப்புறம் பெறல ஆரம்பிச்சிடும். அது விளக்கம் சொல்கிறேன்டா பேர் வேண்டி இறங்கினோம்னா இன்னும் பெரிய பிரச்சனை சந்திப்போம். சில விஷயத்தை அப்படியே கடந்து மெதுவாக போயிட வேண்டியதுதான். ஏன்னா பட்டிமன்றம் எல்லாமே இப்போ வந்து வர்த்தகமயம் தாங்க. நெல்லைக்கண்ணன் ஒரு ஐயா இருந்தார், இறந்து போயிட்டார் ஐயா. வேற லெவலில் பேசுவார் காமராஜரை பற்றி எல்லாம். பொது வெளியில் அழகாக எல்லாரையும் ஜாதிக்கிட்ட ஒரு அழைத்த ஒரு மனிதன் அவர் தான். ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்பீச்செல்லாம். அவன் ஒருத்தன் தான்
நம்ம நாடாட்டு பையன், இவன் ஒருத்தர் இருந்தான், நம்மள்ட்ட மட்டும் பையன் தான். இப்போ எல்லாரையும் சாதி சொல்லி பேசினார். அது காரணமும் இருக்குது. அவர் காமராஜரோட பயணித்தவர். சாதி ஒழியலைங்கிறது அவர் சொன்னார். சாதி இருக்குது, அதை நான் சொல்லியே பேசுகிறேன்ட்டு பேச ஆரம்பித்தார். தப்பாக விளையாது, ஒன்றுமே தப்பாக விளையாது, தப்பாகவே இல்லை. அவர் பேசுகிற ஸ்டைலே நல்லா இருக்கும். கேட்டியா இந்த பையில வந்து நெல்லை ஸ்லாங் அவன் உடல்நிலை எல்லாம் இறந்து போயிட்டார் ஐயா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான். அதனால் நான் பட்டிமன்றம்லாம் பார்க்கறது கிடையாது, உண்மையை சொல்லிடுறேன். அது என்ன போயிட்டு அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி உள்ள கதைகள்லாம் சொல்கிறாங்க. என் மாமனார் வந்தார். எந்த காலத்தில் வந்தார் மாமனார்? எல்லாம் செத்து போயிட்டாங்களே, மாமனாரே இல்லையே ஊர்வலத்தில். மாமனார் வந்தார், என் பொண்டாட்டி அன்னைக்கு தான் குழம்பு வச்சேன். இதெல்லாம் கிரிஞ்சு இல்லை, பொது வழியில் பேசுறதுக்கான விஷயமான இலக்கியம் பேசுங்க, கேட்குறோம். பெரிய ஆடியன்ஸ் லாபி இருக்கு சார். இந்த சமீப நாட்கள் அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுற பேச்சுக்கெல்லாம் ரொம்ப சர்ச்சைக்குரியா தான் மாறிட்டு இருக்கு. நம்ம ராஜா அவர்களை பார்த்தோம். இப்ப இந்த அன்னபாரதி அவர்கள், நீங்க கூட அவங்க மேல இந்த மாதிரி பேசுனதுக்காக வழக்கு தொடுத்திருக்கீங்க இல்லையா சார்? அது அந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடியது தோணுது. என்னன்னா, அதிகமா போய் பேசுற இடம் கோர்ட்டு, அதிகமா உண்மை பேசுற டாஸ்மார்க்னு சொல்றது, அது நீங்க ஒரு அட்வொகேட்டா உங்களை எந்த அளவு பாதிச்சிருக்குன்னு புரியுதா சார்? ஏங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறது என்னோட புகார். நீ என்னோட பேசிட்டு போ, அதை பத்திலாம் தேவையில்லை. பட் எதையும் ஒத்து பார்க்குறோம். கோயிலையும் டாஸ்மார்க்கையும் ஒத்து பேசுவியா? பேச மாட்டோம், பேச மாட்டோம். அப்புறம் அது பேசக்கூடாதுல்ல, எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம். கோர்ட்டில் போய் பேசுற நீ வந்து பார்த்தியா? நீ கோர்ட்டில் போய் பேசுறது நீ தான் ஏதோ மேடை ஏறி அள்ளி விட்டுட்டு சுற்றுறீங்க. கோர்ட்டில் யாரும் போய் பேசுகிறாங்க. கடைசி மக்கள் நம்பிக்கைங்க கோர்ட்டு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியெல்லாம் நம்பிக்கை. நீங்கள் எதோட விளையாடுறீங்க? ஏங்க நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருங்க, நீ காசே இல்லாதவங்க ஏழையாக கூட இருங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பட்டா வேணும், கொடுக்கலன்னா யார் கொடுக்கணும்? கோர்ட்டு தான் கொடுக்கும். உங்களுக்கு ஈவி கொடுக்கல யார் கொடுக்கும்? கோர்ட்டு தான் கொடுக்கும். உங்களோட உரிமை மறுக்கப்பட்டது யார் கொடுப்பா? சண்டை போட்டு வாங்குவீங்களா? கோர்ட்டுக்கு கூட வரும். இங்கே பாருங்க, நீங்கள் பலாயிரம் கோடி ரூபாயில் செய்ய முடியாத 10 ரூபா பேப்பரில் செஞ்சிடும், புரியுதா? பல பேர் அடியாட்களை வச்சு நீங்கள் செய்கிற வேலைகளை நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணி நான் வேலையை முடிச்சிடுவேன். உண்மையா இல்லையா? இப்போ யாருக்கு நீதி கிடைக்குது? யாருக்கு நம்பிக்கை? அதை எப்படி அட்டாக் பண்ணுறது? அதை எப்படி டாஸ்மார்க்கோட கம்பேர் பண்ணுறது? அதுதான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா எனக்கு சண்டைக்கரியா இல்லை என்ன பஞ்சாயத்து இருக்கு எனக்கு. அதுதான் நீ எதையும் ஒப்பிடுற. அது எவ்வளோ பெரிய நோபலான இடம் நீதிமன்றங்கிறது. ஏன்னா நீதிமன்றத்தையோ நீதிமன்றம் சார்ந்தவங்களோ நீதிபதிகளையோ வழக்கறிஞர்களையோ எனக்கு பேச பிடிக்காது. நான் அந்த துறையில் இருக்கிறதுனால இல்லை, அதுலேயும் தவறுகள் இருக்குது. ஆனால் அது நம்பிக்கை. அது நம்பிக்கை எனக்கு இழிவாக பேசுகிறேன். குடிக்கிற இடத்துல குடிச்சிட்டு உண்மையை பேசுகிறானா? கோர்ட்டுக்குள்ளே வந்து போய் பேசுகிறானா? கோர்ட்டுக்கு மக்கள் தான் வர்றாங்க, போய் பேசுகிறாங்களா? நீங்கள் ஒரு சொத்துக்கு எனக்கு பாத்தியப்பட்டது, நீங்கள் வரீங்க நிறைய இடத்துல. இந்த பையன் ஒருத்தர் வர்றாரு, எனக்கு பாத்தியப்பட்டது. உங்கள் சைடுக்கு நீ லாயர் வச்சுக்க ஃபீஸ் வச்சு, இந்த சைடுக்கு லாயர் வச்சுக்க ஃபீஸ் வச்சு, என் சைடு தரப்பு பூரா நான் ஆர்கியூ பண்ணுறேன், உங்கள் தரப்பு பூரா நீ ஆர்கியூ பண்ணுறீங்க. கற்றறிந்த வழக்கறிஞர் யாருக்கு பட்டா இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ ஃபேக் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் உனக்கு தான்ப்பா, உனக்கு இல்லைப்பா சொத்துன்னு சொல்கிற அதிகாரம் எங்கே இருக்குங்க? கோர்ட்டில் இருக்குது. அதை போய் டாஸ்மார்க்கோட கம்பேர் பண்ணுறது எப்படி சரின்னு கேட்குறேன். இல்லை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சரியானு கேட்குறேன். இல்லை சரி, தவறு ஆரம்பத்தில் சொன்ன ஒரு முரண்பாடான ரொம்ப கான்ட்ரடிக்ஷன். அதான் வழக்கு கொடுத்தேன். உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் சொல்லும்போது புரியுது. ஆமாம். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து பட்டிமன்றத்தில் உள்ள அந்த ராஜா அவர்களை பற்றி பேசும்போது ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்களா சார்? நீங்கள் நினைச்சா கூட அவங்க எப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தேவையான மாதிரிலாம் பேசியிருக்கலாம். பட் அதே கண்ணியத்தை வந்து அவங்களும் அன்னபாரதி அவர்களும் பேசணும் இல்லையா? ஒரு ப்ரொஃபஷனலை பற்றியோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை பற்றியோ பேசும்போது அவ்வளோ பேசுறது ரொம்ப தவறான விஷயம் தானே சார்? அவங்க ஒன்றும் கருத்துக்கள்லாம் பேசுறது இல்லையே, ஜிங்கு ஜிங்குன்னு மேக்கப் போட்டு உட்காந்து பேசுறாங்க. வேற என்ன கருத்து என்ன பேசுறாங்க? இதெல்லாம் கருத்தா? இதெல்லாம் கருத்தா? டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கருத்து சொல்றேன். அது உங்க விருப்பம், ரீல்ஸ் பண்ணுங்க, அது ஒன்றும் பண்ணுங்க. அதெல்லாம் அது என்ன, நம்ம கூட தான் ரீல்ஸ் போடுவோம், நடந்து வருவோம், போவோம், வருவோம். நமக்கு வேற என்ன தெரியுது, அதை போட்டு வேண்டியதுதான். ஆனா நீங்க எது வருமோ பிசினஸ்க்கு பேசுங்க, நான் எதுவுமே கேட்கல. பட் மக்களுடைய நம்பிக்கையை டேமேஜ் பண்றது, கவர்மெண்ட் பஸ்ஸை கிண்டல் பண்றது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை கிண்டல் பண்றது, கோர்ட்டை கிண்டல் பண்றது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மக்களோட நம்பிக்கை. போலீஸ் ஸ்டேஷனில் தினம் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. தினம் 10 போலீஸில் பிரச்சனை, போலீஸால 10 பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு தப்புன்னு பேச முடியுமா? தப்பு இருக்கு, அவ்வளவுதான். ரெவென்யூல தப்பு இருக்கு, தப்பு இருக்காம இருக்கிறது. ஏன்னா ஏதாவது பிரச்சனை, லஞ்ச ஒழிப்புல ஆள் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க, மாட்டிட்டு தானே இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் அடிச்சுட முடியாதுல்ல. ஊடகவியாளர்களை வந்து தரக்குறையா பேசுவோம், நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் தான் சுற்றியே இருக்கிறீங்க. எப்போதுமே நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாம். இந்த அவலங்களை யார் வெளில கொண்டு வருவா? இந்த சொசைட்டியோட அவலங்கள் இருக்குல்ல, எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டுதெல்லாம் யார் வெளில கொண்டு வருவா? மீடியாக்கள் தான். இது மீடியாக்கள் தான்.
அதில் ஏதாவது முன்ன பிள்ளை இருக்கும் தான். அதில் நம்ம வந்து எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, நம்ம தான் மெய்ப்பொருள் காண்டுக்கணும். 100% புனிதமானது எதுவும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. எங்க கடவுளாலே எல்லாரும் திருப்தியாக இருக்க முடியாதுங்க, குறைகள் இருக்குங்க. கோயில் வாசல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான், கோயில் வாசலே செத்துட்டான், அப்போ கடவுள் இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? கோயிலுக்குள்ள போய் ஆண்டவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பான், அவனுக்கு கிடைச்சிருக்கும். அவன் கடவுள் இருக்குன்னு அவன் ஸ்ட்ராங்காக நம்புறான். நம்பிக்கையை போய் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, கடவுள் இல்லைன்னு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன், நான் பேசுகிறேன், அதுக்கு நான் ஆதாரங்கள் வச்சுருக்கேன், தரவுகள் வச்சுருக்கேன். அப்படி ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நான் பேசுவேன், கடவுள் இருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறேன். அது ஒரு நம்பிக்கை. நான் இருக்குன்னு நம்புறேன்னா இல்லாதவங்கள்ட்ட போய் கடவுள் இருக்குன்னு அவங்கள்ட்ட பாடம் எடுத்துறது என் வேலை இல்லை. நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு என்கிட்ட வந்து பாடம் நடத்த வேண்டியதில்லை. நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு வச்சுங்க. அது கண்ணதான் சாருமே சொல்கிறேன், தெய்வம் என்றால் தெய்வம் என்று, சிலை என்றால் சிலை, உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைன்னு. அவ்வளோதான். நம்பிக்கையோட என் டேமேஜ் பண்ணும். கோர்ட்டு டேமேஜ் பண்ண தான் எனக்கு வந்த கோவம். அது பல பேரோட நம்பிக்கை. அது பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, கோர்ட்டு தானே வழங்குது உங்களுக்கு, தொலைச்சி போகிறீங்க, பாஸ்போர்ட் வாங்க மாட்டேன், எங்கே போகிறீங்க, கோர்ட்டு தானே வரீங்க. அப்போ அந்த இடத்துல இப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. லட்சம் சொல்லுவாங்க கோர்ட்டில் ஆன வேலைகளை. நம்ம நாடே சட்டத்தின் பால் தானே ஆட்சி செய்யப்படுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதாவது நீதித்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஃபினான்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல். ஃபினான்ஸ் வந்து ஜுடிஷியரை கேள்வி கேட்க முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியரை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஜுடிஷியர் 2 துறையும் கேள்வி கேட்கும், தான் துறையும் கேள்வி கேட்டுக்கும். அப்போ அதிகாரம் என்பது கேள்வி கேட்கும் இடத்துல ஜுடிஷியர் தான் இருக்குது. அப்போ அந்த நீதித்துறைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். இங்கே பாருங்க, நீங்கள் வெளில வாழணுமா உள்ளே இருக்கணுமான்னு முடிவு பண்ணுறது நீதித்துறை. உன் சொத்தா உன் சொத்து இல்லையா நீதித்துறை. இது உன் பிள்ளையா உன் பிள்ளை இல்லையான்னு சர்டிஃபிகேட் பண்ணுறது கோர்ட். உங்கள் பொண்டாட்டி நீங்களும் பிரிஞ்சிட்டீங்க, பிரியலைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கோர்ட். உனக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட். முதல்ல இன்னாருக்கு தான் நம்ம பிறந்தோன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறமே கோர்ட்டு தானுங்க. பர்த் சர்டிஃபிகேட் போடுறோம்ல, அப்பா அம்மாவுக்கு பிறந்தது, ஆஸ்பத்திரியில் பிறந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களால சர்டிஃபிகேட் பண்ண முடியுமா? பிரசவம் பார்த்து டாக்டரால் சர்டிஃபிகேட் பண்ண முடியுமா? கார்பரேஷனில் மிஸ் ஆகிடுச்சுன்னா, நகராட்சியில் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீ கோர்ட்டில் வந்து வாங்கணும். அப்போ யார் இங்கே டிக்ளேர் பண்ணுறா? அவங்கள நீதிபதி, நீதிமன்றம். உண்மை போய் பேசணும் எங்களுக்கு நாங்கள் பேத்துட்டு வேண்டியது என்ன? என் தரப்பு நீங்கள் வழக்கறிஞர், நீங்கள் வர்றீங்க, உங்கள் கேஸை ஜெயிக்கணும், அதுக்கான ஆதாரங்களை நான் தரவுகளை எடுத்து நான் ஆதாரம், அவ்வளோதானே. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன லாபம்? நான் ஃபீஸ் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு. அதே எதிர்த்தரப்பு உள்ளவங்க வக்கீல் வச்சுருக்காங்கல்ல, நீங்களே போய் வாதாடிக்கல போகலாம், எல்லாம் போய் கேஸ் நடத்த முடியுமா? லேண்ட் அண்ட் அட்வொகேட்ஸ் எதுக்கு பிடிக்கிறீங்க? ஒரு ப்ரொசீஜர். ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் அக்யூஸுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க, எல்லாம் உயிர் காக்குறாரு, மெடிக்கல் ஃபிட்னஸும் அவர் தான் வழங்குறாரு. அப்போ கெட்ட டாக்டர்னு சொல்லுவீங்களா அவரை? சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். கொலை செஞ்ச பணத்துக்கும் அவர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு, மருத்துவம் ஆப்ரேஷனும் பண்ணுறாரு, அப்படின்னு அறுத்து கொள்றாருன்னு சொல்லுவீங்களா? அது அவர் வேலைங்க. அது அவர் கொலை செய்யப்பட்டாலும் சரி, கொடூரம் இருந்தாலும் சரி, பெரிய கற்பழிப்பாலும் எவ்வளோ பெரிய அழைக்கிறானோ அதை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அறம், அதுதான் தர்மம். நீ நல்லா நான் கிட்டவனா ஆராய்ச்சி பண்ணுறது என் வேலை கிடையாது. நமக்கு என்ன பணியோ அதை செஞ்சுட்டு இருக்கோம், பணியை செய்யும். அதே தான் நான் பேச்சாளர்களுக்கு சொல்கிறேன். பேச்சு ரொம்ப பலமானது, அதை விட பலமானது அமைதி. நான் பேசி 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 பண்ணுறது அமைதி பலமானது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். கோல்டன் வே ட்ரோன் ரிப்பீட் எடுப்பாங்க. வார்த்தை போயிட்டு என் வாயை விட்டுனா திருப்பி அதை உள்வாங்கவே முடியாது. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். நெல்லாலாம் சொல்லலாம் முடியாது. சோத்து கடவுளக்கூடாது, சொல்லு கடவுளக்கூடாது. சொல்லு வந்து ரொம்ப கொடுமையானது, அது பாதிச்சிடும். அந்த வார்த்தை சின்ன வார்த்தையாக இருக்கும், பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். ராசாதுக்கு விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்படி சொல்லலை, வெப்சைட் முடிஞ்சு போச்சு. சாலமன் பாப்பா யாரோட விட்டு பேச விட்டுருக்க வேண்டியது, மேலும் மேலும் ட்ரிகர் ஆகுது. அது சில விஷயத்த சைலண்டாக கடந்து தாங்க போகணும். நானும் அந்த பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். இப்போ ராஜா அவர்கள் அது மாதிரி ஒரு சர்ச்சையானது அவர் ஒரு விளக்க வழியை கொடுத்தாரு இல்லையா சார்? இதே மாதிரி இந்த அம்மாவும் இந்த விஷயம் ஏன் சர்ச்சையாகல, இந்த அம்மா அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வாய் தவறி அந்த வார்த்தை அதை சிம்பிளாக அந்த அம்மா கூட முடிச்சிருந்துருக்கலாம். இது சாதி, அதனால விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம கோர்ட் நீதி உண்மைதாங்க. இல்லை இப்படி இருக்கு பாருங்களேன், சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பராசக்தி படத்துல சொல்லுவாங்க, யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிவாஜியை பத்தி கேட்பாங்க. அது மாதிரி எத்தனையோ நீதிபதி, எத்தனையோ அட்வொகேட்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, எத்தனையோ சட்டம் சார்ந்த வல்லுநர்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க எதுவுமே இதை பெருசாக எடுத்துக்கலாம். நீங்க போய் அதை வளர்க்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? எப்படி நாம நீதித்துறையை டேமேஜ் பண்றது விடுறது? அது ஏழை எளிய மக்களோட நம்பிக்கை, முடுக்கப்பட்டவங்க நம்பிக்கை, பணக்காரனாக இருந்தாலும் நம்பிக்கை. நீ எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும் நீ கோர்ட்டில் தான் பெயில் வாங்கணும். எங்கே போய் வாங்குவீங்க பெயில்? நீ எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தானே, எந்த நாட்டில் ஒழிச்சிருந்தானே, கோர்ட்டு தான் அவனுக்கு பெயில் கொடுக்கணும்.
இவரை கைது பண்ணாதீங்கன்னு யார் சொல்லணும்? கோர்ட்டு தான் சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட இடத்த போய் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. விட்டுக்கிட்டே போகிறதா? பேசிட்டே போவாங்க எல்லாத்தையும். ஆமாம், அவன் பூனைகள் தான், அவனுக்கு புலி எல்லாம் கிடையாது, பூனைகள் தான். மணி கட்டணும்ல. உங்கள் சொல்லுக்கு எது சொல்லு இருக்குங்கிறதா என்னோட டர்ன். நான் போட்டேன், ஜெயிச்சேன், கொண்டேன், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நீ சொன்ன கருத்து தவறு. ஒருத்தவங்களுக்கு எதிராக குரல் எழுப்புறான். கருத்து எனக்கு ஆளு முக்கியம் இல்லைங்க. அது யாருக்கு ஆளுலாம் முக்கியம் கிடையாது. ஏங்க இவ்வளோ பேரை பேசினாரு அண்ணன் சவுக்கு சங்கர். கடைசியாக கோர்ட்டு ஸ்டேட் மாட்டினாரா? ஜுடிஷியரி உங்களை பார்த்துக்கிட்டுலாம் இருக்காது. இந்த வார்த்தைக்கே அண்ணா பாரதி பதில் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. நான் பற்ற வச்ச நெருப்பு இருக்குல்ல, அது புகஞ்சு வரும். வெயிட் பண்ணணும், வெயிட் அண்ட் சி. போலீஸில் வந்து அங்கே போய் இங்கே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா சரி ரைட், எதிர்ப்பு குரல் கொடுத்தாச்சு, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், அவ்வளோதான். அது செஞ்சுட்டு போட்டு செய்யாம. பட் நீங்கள் சொன்ன கருத்து எதிர்ப்பு இருக்கும், அதை கடந்து போக கூட முடியாது. ஏன்னா நான் எல்லாரையும் பார்க்குறேங்க. அவர் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்காரு, தாவேக்கா. அவர் சிவகாசின்னு ஒரு படத்தை வக்கீல எல்லாம் கிண்டல் பண்ணி ஊருக்கு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அப்புறம் டிஎம்கே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. சொல்கிறேன், வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கிரிப்ட் கிடைக்குதுன்னு என்ன ஒன்றும் பேசக்கூடாது. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போப்பா, படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படி பார்த்துடணும். அதை பார்த்து 2 சட்ட வல்லுநர்களை வச்சு பாருங்க, எல்லாம் அஃபென்ஸ் இருக்காங்க, எதை வேணுமோ எழுதி கொடுப்பாங்க டேரக்டர். அதெல்லாம் பேசக்கூடாது, சினிமா கிடையாது, ஆகணும். அதெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசுகிறீங்க, கிரிஞ்சா 18+ அவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமே நீங்கள் வேணா கேட்கலாம், சார் நம்மளும் தான் 18+ பேசுகிறோம். விருப்பம் இல்லைன்னா ஸ்க்ரால் பண்ணிடலாம் நம்ம வீடியோ. 18+ நம்ம ஒன்றும் தவறான விஷயம் பேசலை. நடந்த அஃபென்ஸ் பூரா கிரைம் ஃபுல்லாகவே 18+ தான். தயவுசெய்து 18 வயசு கம்மி உள்ள பிள்ளைகளை பார்க்க சொல்லாதீங்க. கிரைம் அது மன ரீதியாக ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு. பட் இப்படியெல்லாம் சமுதாயம் இருக்குன்னு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுங்க. பிள்ளைங்களை வளர்க்குறது உதவியாக இருக்கும் என் வீடியோ. குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் உங்கள் வழியாக குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க. அதுதான் தொடர்ச்சியாக நான் வலியுறுத்துறேன். ரவுடிசம் பண்ணாதீங்கிறத என் கருத்து. விட பண்ண ரவுடிசம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணும்? பண்ண விட்டுறாதீங்க. அது ஹீரோயிசம் கிடையாது, அது ரவுடிசம். அது வேறு, முன்பாதியில் வேறு. வடசென்னை ராஜன் பந்தாவரத்தார் ஜாவாவில் வந்திருப்பாரு, குழந்தைங்க கடைசி விட்டு. அதை தான் நான் சொல்ல வர தியரிக்கல். ஹீரோவை ப்ரொமோட் பண்ணாதீங்க. தப்பான கருத்துல தப்பு தாங்க. வாய் தவறி வந்துருச்சு அந்த மாதிரிலாம், அதுக்கு ஏதோ ஒன்று பதில் பேசிருக்கணும்ல. கடந்து போகிறத விட சரியான சூழல் அறம் வேலை செய்யும். நான் என்னைக்குமே நம்புறேன் அதை. நான் ரொம்ப அதை நம்புவேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒரு நாள் அறம் தான் ஜெயிச்சிருக்கு. நான் நிறைய பார்த்துட்டேன், எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். அப்புறம் மண்ணோட மண்ணை அட்ரஸ் எல்லாம் போயிட்டேன். அறம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நான் செய்கிற பாவ புண்ணியங்கள் இருக்குல்ல, என்னை யாரும் பார்க்கலன்னு செஞ்சு நான் என்ன ஒன்றும் செய்யலாம் பாவ புண்ணியங்கள். ஆனால் அறம்னு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்க்கும். வள்ளுவன் சொல்கிற மாதிரி அறம் இல்லாத வாழ்க்கை வந்து எப்படின்னா, எலும்பு இல்லாத புழு வெயில் அடங்குற மாதிரி வருத்தெடுத்து மாறுறான். எப்படிப்பட்ட குரலை சொல்லியிருக்கான் பாருங்க. நான் வள்ளுவனை படிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சேன். ஐயோ இதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான், பொறாமப்படாத, மனத்துக்கன் மாசினாத அழிஞ்சே போவோம், ஒரு வம்சாவழியாக காலி ஆகிடுன்றான். அப்போ அறம் நம்ம பேசுகிறப்போ கண்ணியாக இருக்கணும்ல. ஒரு அறம் இப்போ வந்து பட்டிமன்ற பேச்சாளர் பேசுகிறாங்கல்ல, காதை குத்திக்கு போன மேலே டோரை திறந்து வெளியே போக முடியுமா? இண்டோரில் நடக்குது. கோயிலில் பேசுகிறீங்க, அப்போ அது கண்ணியம் வேணுமா வேண்டாம்? கோயிலில் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னாங்க. எதுக்காண்டி? ஏன்னா கோயிலுக்கு எல்லாரும் வர்றாங்க. கிரிஞ்சா எது பேசி நம்ம கோயிலில் பேசிகிட்டு இருக்கோமா? சொல்லுங்க. இல்லை, பொது விழாக்களில் பேசிகிட்டு இருக்கோமா? இல்லையே. நான் பேசுகிறது ஊடகம், சமூக ஊடகம். பிடிக்கலாம் தள்ளி விட்டுருங்க. என்னை திட்டிக்கிட்டு எனக்கு பாடம் நடத்திட்டு இருக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுகிறேன், அவங்க ஒன்று பொது வழியில் பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தம். அதுதான் நம்ம வந்து ராசா அவர்களே அப்படி செட்டியாரா அப்படின்னு கேட்டுருந்தா கண்டிப்பாக தவறு தான். அது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது கம்யூனிட்டி கேட்குறது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, செட்டி நாடு மெஸ்ஸுன்னு வச்சுருக்காங்களே. அப்போ ஒரு கம்யூனல் ஐக்கான் தான் அது குறிக்குது. ஒரு கம்யூனல் ஐக்கான் தான் குறிக்குது. ஆனால் அதை யாரோ பாலிட்டிக்ஸாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அது மட்டும் உறுதி. அது ஏதோ அதில் விளையாண்டாங்க, தேவைக்கு எங்கனே ராஜா அவருக்கு பயன்பட்டார் இல்லையோ அதுமாரி பயன்படுத்திட்டாங்க. கரெக்டாக அந்த கன்சர்ன் பர்சனையும் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் யூஎஸ்ஏ போயும் அதில் ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள இப்படியே சொல்ல வேண்டியதுதானே. அப்படி கேட்டிருந்தாங்க, நான் வந்து அப்படி தான் சொல்லியிருப்பேன். சார் உங்களுக்கு பெரிய உயர்வான மனிதராக நினச்சேன், நீங்கள் ரொம்ப கேவலமான ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன்,
கூட எங்கள் கூட சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன், குப்பை தொட்டில் போடுறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நானாக இருந்தால். கரெக்டு தானே? சொல்லுங்க. அங்கனே ஸ்பாட் அங்கனே ரியாக்ட் பண்ணிக்கலாமே ஸ்பாட்லேயே. அதெல்லாம் விடுத்துட்டு பிறகு வந்து சரி பண்ணுறது எப்படி? நான் என்ன பண்ணுறது, வீடியோ கேட்ட அன்றைக்கே நான் போய் புகார் கொடுத்தேன் கமிஷனர்கிட்ட. நான் டிலே பண்ணல, அன்றைக்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ அது ரியாக்ட் தான் சொல்ல வர. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.